Good afternoon, students. Today class 12th Economics Unit 2 National Income. நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன? நாட்டு வருவாய் அல்லது தேசிய வருவாய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு சாமுவேல்சன் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. நேஷ்னல் இன்கம் அப்படின்றது எதற்காக கொண்டு வந்தாங்க, அது ஏன் கொண்டு வந்திருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அந்த கண்ட்ரியுடைய எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேலுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. The concept of national income is an indispensable preparation for tackling the great issue of unemployment, inflation and growth. ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தடு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் அன்எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் ஒன் இன்ஃப்ளேஷன். ஒரு நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் அங்கே எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது வெரி லோவாக இருக்கும். அப்போ ஒரு நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் அப்படின்னு என்னென்னா ஒரு கண்ட்ரியில் சடனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் அதிகமாகும், கூட்ஸுடைய ப்ரைஸ் லெவல் அதிகமாகும். ஒரு கண்ட்ரியுடைய மணி சர்க்குலேஷனுடைய அளவு அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு மணி வேல்யூ குறைஞ்சிரும். அதுக்கு பேர் தானே சொல்லணும்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டில் பொருட்களோட விலைகள் அதிகமாகவும் பணத்தோட மதிப்பும் குறையும், அதுக்கு பேர் தான் சொல்லணும்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்டை கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இன்ஃப்ளேஷன் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார செயல்பாடுகள் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்ஃப்ளேஷனையும் குறைச்சி ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் க்ரோத்தை கொண்டு வரதுக்காக தவிர்க்க முடியாத ஒரு ப்ரிப்பரேஷன் கான்செப்ட் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்சன் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு சொல்கிறாரு. The concept of national income is an indispensable preparation for tackling the great issue of unemployment, inflation and growth. Next one, national income அப்படின்ற லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம். To understand the meaning of national income and some of basic concept of national income. National income அப்படின்னா என்ன, நேஷ்னல் இன்கமுடைய பேசிக் கான்செப்டை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு நவ் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். அதுக்கடுத்து தான் நேஷ்னல் இன்கம்மை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன. இன்ட்ரோடக்ஷன். நேஷ்னல் இன்கம் ப்ரொவைட் கம்பேரிசிவ் மெஷர் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ நேஷன். ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பேரிசன் ஸ்கேல் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய வருமானம். ஒரு நாட்டுடைய வருமானம் அப்படின்றது எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியுடைய இன்கம், மற்ற கண்ட்ரியில் நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில் அந்த எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலில் தானே சொல்லலாம் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நேஷ்னல் இன்கம் எந்த கண்ட்ரியில் ஹையாக இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நேஷ்னல் இன்கம் வெரி லோவாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கண்ட்ரியுடைய, ஒரு நேஷனுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் அப்படின்னு சொல்லலாம் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் அல்லது ஒரு கண்ட்ரியை வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையிலேயே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் நம்மளால் கொண்டு வர முடியும்.
இதனால் இது டெவலப்டு கண்ட்ரி அன்டெவலப்டு கண்ட்ரி நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரைவேட் கான்செப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இட் டினோட்ஸ் த கண்ட்ரிஸ் பர்ச்சேசிங் பவர். ஒரு நாட்டுடைய வாங்கும் சக்தியை குறிப்பிடக்கூடிய ஒரு ஃபேக்டராக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும். பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருந்தால் மக்களிடம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக அளவில் பொருட்களை வந்து வாங்குவாங்க, அதிகமான செலவு செய்வாங்க. அப்படி செலவு செய்யும்போது அது கவர்மெண்ட்டுக்கு இன்கமாக மாறுது. அப்போது ஒரு கண்ட்ரியுடைய பர்ச்சேசிங் பவரை ஒரு கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். த growth ஆஃப் an economy இஸ் மெஷர்டு பை த ரேட் at which is real national income grows over time. The growth of an economy is measured the rate which it is real national income grows over time. ஒரு நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ஒரு நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நாட்டுடைய உண்மையான தேசிய வருவாயை அளவிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டுடைய உண்மையான தேசிய வருவாயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் இன்கம் தஸ் சர்வ்ஸ் இஸ் an instrument ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் பிளானிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எதுன்னு சொல்லலாம் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுடைய தேசிய வருவாய் அப்படின்றது எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலுக்கான ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான கருவியாகவும் செயல்படுது. ஃபர்தர், நேஷ்னல் இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகேஷன்ட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது, ஒரு ஃபேக்டராக இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸோட முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு எது சொல்லலாம் அப்படின்னு நேஷ்னல் இன்கம். Thus a clear understanding of the meaning, concepts, measurement and uses of national income is essential. Next one, இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டை யார் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் லெக்சரர் சைமன் குட்னஸ் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நோபல் லெக்சரேட் Simon Kuznets first introduced the concept of national income. புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் குட்னெட்ஸ். இந்த சைமன் குட்னஸ் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் பேர் ஒரு நோபல் லெக்சரர், ஒரு நோபல் ப்ரைஸை வின் பண்ண ஒரு எக்கனாமிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். நம்ம இது ஒரு நேஷ்னல் இன்கம் அப்படின்னு என்ன பார்த்தோம். நேஷ்னல் இன்கம் அப்படின்றது மேக்ரோ எக்கனாமிக்கோட ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். பிளானிங்கோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் இன்கமுடைய மீனிங். இன் காமன் parlance, நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் all final goods and service produced in a country during a particular period of time. 1 year. ஒரு கண்ட்ரியில் 1 இயரில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோடைய டோட்டல் மணி வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த பண மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு கண்ட்ரியில் 1 இயரில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் மணி வேல்யூ. இதுக்கு தான் நம்ம இதுக்கோட பேர் தான் என்னன்னு சொல்லணும்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் இயர்லேயோ அல்லது ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் மணி வேல்யூ. இதுக்கு ஒரு
எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் பார்த்தாவே நமக்கு புரியும் மீனிங் அப்படின்னா என்ன. நேஷ்னல் இன்கம் உடைய மீனிங் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்ட்ரி ப்ரொடியூஸ்டு இன் எ இயர். நேஷ்னல் இன்கம், இப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன, இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நேஷ்னல் இன்கம் அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான வேர்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ஆன்சர் கொடுக்கலாம். வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்ட்ரி ப்ரொடியூஸ்டு இன் எ இயர். ஒரு கண்ட்ரியில் 1 இயரில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறோம், மணி வேல்யூ தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுடைய வருமானம் அல்லது ஒரு நாட்டுடைய தேசிய வருவாய் அப்படின்றோம், அதுக்கு பேர் தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.